ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆயுத பூஜை வருது. ஸோ அதனால் க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா எம்டி ஆகும் போதே வாஷ் பண்ணி அதை நல்லா காய வச்சுட்டு தான் ரீஃபில் பண்ணுறது. அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சைட் பை பார்த்திங்கன்னா லஞ்சும் முடிச்சுட்டேன். இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கேன், சன்னா குருமா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரசம், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டில் தேங்காய் துருவல் மட்டும் சேர்க்கணும். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து தம்பிக்கு சாதம் கிளறி கொடுத்துட்டேன். சமையல் ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சரை பெட்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். வாசப்படில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் அதுக்கு பெயிண்ட் ஃபுல்லாகவே அடித்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டு அடித்து கொடுத்தாங்க. வாசப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா சைடில் வந்து குங்கும கலரில் அந்த பொட்டெல்லாம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது கரை பிடிச்சிடுது. க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் பெயிண்ட் வந்து